இந்த அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் எஸ்ஏஎஸ். ஓகே, நீங்க வந்து எதுக்கு வேணுமென்றாலும் சப்போர்ட் பண்ணலாம், பட் அதுக்கேற்ற மாதிரி உள்ள எஸ்ஏஎஸ் எழுதியிருக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ இந்த அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் வேற என்னென்ன வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்கலாம்னு கேள்வியில் ஓகேயா. ஒன்று மேக்ஸிமம் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்னு கொடுத்துருவாங்க. இல்லைன்னு சொன்னா பெனிஃபிட்ஸ் அண்ட் drawbacks. Okay, or else positives and negatives, merits and demerits, pros and cons. இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க. 99% ஆஃப் த டைம் அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் வந்துடும், இல்லைன்னு சொன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்னு வந்துடும். ஓகேயா, ஒரு சில டைம்ல இப்படி இருக்கலாம். நீங்க உள்ள எஸ்ஏஸ் நீங்க எழுதும் போது திருப்பி திருப்பி அட்வான்டேஜ் இல்ல டிஸ்அட்வான்டேஜ் அதே வேர்டை யூஸ் பண்றதுக்கு பதிலா ஒரு இடத்துல பெனிஃபிட், இன்னொரு இடத்துல பாசிட்டிவ், இன்னொரு இடத்துல மெரிட், இந்த மாதிரி வேற வேற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஓகே, சரி வந்து இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் அவங்க யூஸ் பண்ணியிருக்கலாம். ஃபைன். இப்போ கொஸ்டின்ஸ் எப்படி வரும்னு சொன்னா ஏதோ ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு சில கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. ஒன்று வந்து நேரடியா வாட் ஆர் தி அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் நேரடியா கேட்கலாம். ஓகே, or else do advantages outweigh disadvantages. Okay, or else is this positive or negative. இந்த மாதிரி மூணு விதம், அதாவது அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்ற வார்த்தை இல்லைன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்ன்ற வேர்டு வந்து அந்த கொஸ்டின்ல இருக்கும். அந்த கொஸ்டின்ல அந்த வேர்ட்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னா ஓகே ஃபைன், இது அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ், அதுக்கேற்ற மாதிரி நீங்க அப்ரோச் பண்ணணும். ஓகே ஃபைன். இது வந்து கொஸ்டின்ஸ் மேல எதை பத்தினதுன்றது கொஸ்டினை பொறுத்து சேஞ்ச் ஆகும். இப்போ நம்ம எழுதும் போது ஓகே அந்த பர்டிகுலர் கொஸ்டினுக்கு என்னென்ன செய்யலாம்னு சொல்லிட்டு we will see it. ஓகே ஃபைன். இப்போ ரைட்டிங் ஸ்ட்ரக்சர் என்ன? ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்ட்ரடக்ஷன். ஸோ இந்த இன்ட்ரடக்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஜெனரல் ஸ்டேட்மெண்ட், ரெண்டாவது பேராஃப்ரேசிங். இந்த ரெண்டு விஷயமும் எல்லா எஸ்ஏஸுக்குமே, இந்த 4 டைப், இந்த எல்லா எஸ்ஏஸுக்குமே சேம் தான், அதுல எந்த சேஞ்சுமே இல்லை. ஓகே, இந்த தீசிஸ் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் மாறும் அந்த ஒவ்வொரு எஸ்ஏஸுக்கும். அந்த ஒவ்வொரு எஸ்ஏஸுக்கும் வர தீசிஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்துட்டு லைக் ஒவ்வொரு டைப்புக்கும் ஒவ்வொரு பர்டிகுலர் தீசிஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு, அதை நீங்க அப்படியே யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்க்கு எந்த தீசிஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம்னு சொன்னா அகைன் இதுதான் இல்லை, இந்த அது எக்கச்சக்கமான ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு. பட் இந்த பர்டிகுலர் தீசிஸ் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு எல்லா விதமான அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் எஸ்ஏஸுக்கு நீங்க அப்படியே யூஸ் பண்ணலாம். ஓகே, இது எல்லாத்தையும் அப்படியே மேட்ச் ஆகும். மெட்ட ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கு, அது ஒவ்வொரு கேள்விக்கு ஏற்ற மாதிரி சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. பட் இதை யூஸ் பண்றது பெட்டர். அது என்னன்னு சொன்னா திஸ் எஸ்ஏ வில் எக்ஸாமைன் தி அட்வான்டேஜஸ் அண்ட் disadvantages of the above statement, and I would argue that it is beneficial or detrimental. இதான் அந்த டெஸ்ட். ஓகே, அண்ட் டோன்ட் வரி, என்னடா இது இப்படி இருக்குன்னு யோசிக்காதீங்க. எல்லா எஸ்ஏஸ்க்குமே இதே ஸ்டேட்மெண்ட் ஒரு சில இடங்கள் மட்டும் மாறி வரும். ஓகே, so this essay will examine the advantages and disadvantages of the above statement. இந்த advantages and disadvantagesக்கு பதிலா நீங்க மேல இருக்கிற ஏதோ ஒரு வேர்டை யூஸ் பண்ணலாம். பெனிஃபிட்ஸ் அண்ட் ட்ராபேக்ஸ் இல்லைன்னா பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் ஏதோ ஒரு வேர்டை நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, அண்ட் ஐ வுட் ஆர்கியூ தட் இட் இஸ் பெனிஃபிஷியல் ஆர் டெட்ரிமெண்டல். இதுதான் நீங்க எடுக்கிற டெசிஷன். நீங்க ஒருவேளை நன்மைக்கு தான் சப்போர்ட் பண்ண போறீங்கன்னா எப்பவுமே ஐ வுட் ஆர்கியூ தட் இட் இஸ் பெனிஃபிஷியல், இதோட நிப்பாட்டிருங்க. தீமைக்கு சப்போர்ட் பண்ண போறீங்கன்னு வைப்போம், ஐ வுட் ஆர்கியூ தட் இட் இஸ் டெட்ரிமெண்டல். என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அந்த வேர்டை மட்டும் சூஸ் பண்ணி எழுதிக்கணும். சரி, ஓகே. அண்ட் இதே ஸ்டேட்மெண்ட் தான் எல்லா எஸ்ஏஸுக்கும், டிஸ்கஷன் எஸ்ஏஸுக்கும் இது லைட்டா ஒரு விஷயம், ஒரு வார்த்தை மட்டும் மாறும். ஒப்பீனியன் எஸ்ஏக்கும் அதில் லைட்டா ஒரு விஷயம் மட்டும் மாறும். ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் வந்து அண்ட் எல்லா எஸ்ஏக்கும் நீங்க அப்படியே யூஸ் பண்ணலாம். ஓகே, எஸ்ஏ சேஞ்ச் ஆகாது. இது வந்து இன்ட்ரடக்ஷன்ல வரும்போது. கன்க்ளூஷன்ல வரும்போது இதே ஸ்டேட்மெண்ட் எப்படி வரும்னு சொன்னா ஓகே, ஸோ ஆல்தோ டேஷ், இந்த டேஷ்ன்றது கேள்வியில் இருக்கிறது. ஓகே, has some benefits in my opinion, it has more drawbacks as I have mentioned above. Okay, இந்த ஸ்டேட்மெண்ட் அகைன் இது வந்து எல்லா விதமான எஸ்ஏஸுக்கும் அப்படியே மேட்ச் ஆகும். அண்ட் தென் மேல சொல்லி இருக்கிற விஷயங்கள்ல அந்த ஒவ்வொரு எஸ்ஏக்கும் சின்ன சின்ன மாற்றங்கள் வரும். ஓகே, ஆல்தோ டேஷ் அது கேள்வியில என்ன இருக்கும். ஓகே,
சம் பெனிஃபிட்ஸ். இப்ப பெனிஃபிட்ஸ் ஒரு சில நன்மைகள் இருந்தாலும், ஸோ அந்த பேசிக் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னு சொன்னா அதில் ஆல்தோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகே, ஆல்தோ இதில் ஒரு சில நன்மைகள் இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் இதில் அதிக தீமைகள் தான் இருக்கு. இது வந்து தீமைக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி எழுதுறீங்க. ஒருவேளை நன்மைக்கு சப்போர்ட் பண்ண போற மாதிரி எழுதுறீங்கன்னு சொன்னா இந்த ரெண்டு வேர்ட்ஸும் மாறும். பெனிஃபிட்ஸ் என்ற இடத்துல ட்ரோபேக்ஸ் போகும், ட்ரோபேக்ஸ் என்ற இடத்துல பெனிஃபிட்ஸ், அப்படியே அதில் மட்டும் ரெண்டு மட்டும் மாறிடுது. ஓகே, அண்ட் இந்த விஷயம் இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட்ஸும் எல்லா விதமான எஸ்ஏஸுக்கும் அப்படியே மேட்ச் ஆகும். ஓகே, ஃபைன். இவ்வளவு தான் தியரட்டிக்கல் கான்செப்ட். ஓகேயா, இப்ப இதை அப்படியே தியரட்டிக்கல் எல்லாம் சொல்லிடலாம். ஓகேயா, ஒரு எஸ்ஏ எழுதிட்டு எப்படி யூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு லெட்ஸ் சே இட். ஓகே, அண்ட் நான் இப்போ ஒரு லைவ் ஒரு எஸ்ஏ எழுத போறோம். நீங்க என்னென்ன பாயிண்ட் சொல்றீங்களோ அதை வச்சு தான் எழுத போறோம். ஓகே, அந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு எஸ்ஏல வந்துடுச்சு, எக்ஸாமுக்கு வந்துடுச்சு. ஓகே, ஸோ என்ன என்ன இதுக்கு எழுதுனா என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதுவீங்க அப்படின்றத நீங்க சொல்லுங்க. அதை வச்சு அதை எப்படி சென்டென்ஸா மேக் பண்ணி எழுதுறது அப்படின்றத பார்ப்போம். ஓகே, ஸோ லெட் மீ ஓப்பன் அ கொஸ்டின். ஓகே, ஸோ எப்பயுமே இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஜஸ்ட் அ மினிட். கீழே வந்துட்டு அந்த மேல ஒரு இது ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருவாங்க. கீழே அந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த கொஸ்டின்ஸை தான் நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஓகே, அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். ஓகே, அப்ப மேல ஏதோ ஒரு விஷயத்தை கொடுத்துட்டு அதுல என்னென்ன நன்மைகள் இருக்கு, என்னென்ன தீமைகள் இருக்கு, ஃபர்ஸ்ட் எப்பயுமே அந்த கேள்வியை பார்த்துருங்க. ஓகே, இப்ப மேல ஒரு விஷயத்தை கொடுத்து நன்மைகள் என்ன தீமைகள் என்ன, இப்ப மேல இருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணுங்க. என்ன கொடுத்துருக்காங்க? எனிவன், சும்மா இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது? கம்ப்யூட்டர் டெக்னாலஜி. கூடுதலான மக்கள் வீட்டில இருந்து ஒர்க் பண்றாங்க. அதே சமயம் வீட்டில இருந்தும் பிள்ளைகள் வந்து கம்ப்யூட்டர் டெக்னாலஜியால வந்து வீட்ல இருந்து ஸ்டடி பண்றாங்க. அப்ப அதுதான் இந்த அட்வான்டேஜ். சிம்பிளா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அண்ட் ஆன்லைன் கிளாஸஸ் நன்மைகள் என்ன தீமைகள் என்னன்றத சுத்தி வளைச்சு கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபைன். இப்ப நீங்க சொல்லுங்க. இப்ப ஆபீஸுக்கு போத்தவரை, ஸ்கூல்ஸுக்கு போத்தவரை வீட்ல இருந்தே படிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள் நீங்க சொல்லுவீங்க? காஸ்ட் சேவிங், கோஸ்ட், செலவு மிச்சம். ஓகே, அடுத்தது? டைம் மேனேஜ்மெண்ட், ஓகே, டைம். ஓகே, ஓகே, அடுத்தது? Work life balance is easy. ஓகே, ஃபேமிலி லைஃபையும் ஒர்க் லைஃபையும் வந்து ஈஸியா பேலன்ஸ் பண்ணலாம். இப்ப நீங்க ஆன்லைன் கிளாஸ் வேற இவ்வளவுதான் எழுதணும் இல்லை, என்ன ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒண்ணு தோணும். வேற என்ன சொல்லுவீங்க? இப்ப நீங்க இப்ப ஆன்லைன் கிளாஸ், ஐஎல்ஸ் கிளாஸ் ஆன்லைன்ல அட்டன் பண்றதுக்கு நேரா அட்டன் பண்றதுன்னு கேட்கறாங்க. ஆன்லைன் அட்டன் பண்றதால வேற என்ன நன்மைகள் இருக்கு அதை பாத்தீங்கன்னு சொன்னா சரி. Able to access any time. எந்த டைமும் இது பண்ணலாம். ஓகே, நம்மளுடைய டைமுக்கு ஏத்த மாதிரி. டிரான்ஸ்போர்ட் பண்ண தேவையில்லை. ஓகே, இந்த மாதிரி சொல்லுவீங்க. இப்ப அப்படி செய்யறதுனால என்னென்ன தீமைகள் இருக்கு? அதாவது இப்ப வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுனால, வீட்ல இருந்தே படிக்கிறதுனால என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்கு? If the power interruptions, it may be difficult to handle ஓகே, that. பவர் இன்டரப்ஷன்ஸ் இது வரும். ஓகே, அடுத்தது? Low concentrations. கான்சென்ட்ரேஷன் பண்றது கஷ்டம். ஓகே, ஹெல்த் இஷ்யூ. ஓகே, ஐ ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி. ஓகே, ஃபைன், இந்த மாதிரி சொல்லுவீங்க. இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் எப்படி எஸ்ஐஸா கன்வெர்ட் பண்ணி 250 வேர்ட்ஸ்க்கு எழுதுறதுன்னு பார்ப்போம். ஸோ லெட்ஸ் ரைட் திஸ் எஸ்ஸே. ஓகே, ஸோ
ஃபர்ஸ்ட் வந்துட்டு அட்வான்டேஜஸா என்னென்ன சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் வந்து காசு மிச்சம், கோஸ்ட் வந்து சேவிங்ஸ். ஓகே. ரெண்டாவது வந்து டைம் மேனேஜ்மெண்ட். மூணாவது வந்து என்ன சொன்னீங்க? டைமை வந்து நமக்கு ஏற்ற மாதிரி செய்யலாம். அடுத்தது வேற என்ன சொன்னீங்க? ஃபேமிலியா ஒர்க் அண்ட் ஃபேமிலியா வந்துட்டு ஒர்க் லைஃப் பேலன்ஸை வந்துட்டு ஈஸியா செய்யலாம். Fine. இப்ப தீமையா என்ன சொன்னீங்க? ஒண்ணு வந்துட்டு அந்த கான்சென்ட்ரேஷன், கவனம் வந்துட்டு இருக்காது. கான்சென்ட்ரேஷன் அடி ஃபோக்கஸ் வந்துட்டு குறைவா இருக்கும் வீட்ல இருந்து செய்யும் போது. ரெண்டாவது வந்துட்டு ஹெல்த் ப்ராப்ளம் சொன்னீங்க, ஹெல்த் இஷ்யூஸ் சொன்னீங்க. மூணாவது வந்துட்டு அந்த பவர் கட் ஆர் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரலாம்னு சொன்னீங்க. ஓகேயா? ஃபைன். இப்ப நீங்களே சொல்லுங்க, நம்ம எதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம்? நல்லதுக்கு சப்போர்ட் பண்ணுவோமா இல்லை கூடாது சப்போர்ட் பண்ணுவோமா? advantages. அட்வான்டேஜா பண்ணும். ஓகேயா? ஸோ இப்ப இந்த மாதிரி அங்க உங்களுக்கு ஸ்கிரீன்ல கொஸ்டின் ஓப்பன் ஆயிடும், ரஃப் பேப்பரும் ஒரு பென்சிலோ பென் தந்திருப்பாங்க. அதுல ஃபர்ஸ்ட் நான் இந்தந்த விஷயங்கள்ல தான் உள்ள எழுத போறேன்னு சொல்லிட்டு ஐடியா போட்டுருங்க. அது வந்து இப்ப நான் கம்ப்யூட்டர்ல வந்துட்டு இப்ப தமிழ் டைப் பண்ண முடியாதனால இப்ப இங்கிலீஷ்ல டைப் பண்றேன். நீங்க தமிழ்லயே ஓகே செலவு மிச்சம் டைம் இதை பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு என்ன லாங்குவேஜ்ல உங்களுக்கு விளங்குமோ அப்படி ஐடியாவா போட்டுருங்க. ஓகே. ஐடியா போட்டுட்டு உங்களால எதை வச்சு நிறைய எழுதக்கூடிய மாதிரி இருக்கோ அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நன்மைகளை வச்சு உங்களால அதிகமா எழுதலும்னு சொன்னா நன்மைக்கு போயிருங்க. தீமைகளை வச்சு அதிகமா எழுதலும்னு சொன்னா தீமைக்கு போயிருங்க. இதுல ரெண்டுக்குமே சரி சமமா வந்ததுனாலதான் நான் உங்கள்ட்ட போயிட்டேன். ஓகே ஃபைன். இப்ப நீங்க நன்மைக்கு சப்போர்ட் பண்ண போறீங்க, கரெக்டா? அப்ப எதுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அதுக்கு நீங்க 2 பாயிண்ட்ஸ் எழுத, 2 நன்மை எழுதினா காணும். ஓகே. இதுல எந்த 2 நன்மையை நீங்க எழுத போறீங்க? எந்த 2 சூஸ் பண்ண போறீங்க? நீங்க சூஸ் பண்ணா Sir, அதுல save the energy, cost, time and மூண்டையும் சேர்த்து ஒண்டாவே எடுக்கலாம் தானே? அதான் அது உங்களோட விருப்பம். ஓகேயா? தட்ஸ் அப் டு யூ. அதை எப்படி எழுதணும் நீங்களே சொல்லுங்க. நீங்க எதுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அதுக்கு 2 பாயிண்ட் எழுதணும். எதுக்கு சப்போர்ட் பண்ணலையோ நீங்க அதுக்கு 1 பாயிண்ட் எழுதினா காணும். ஓகே. அதான் உங்கள்கிட்ட சாய்ஸ்ல விடுறேன். இப்ப இதுல 3 பாயிண்ட்ஸ் இருக்கு. இந்த 3ஐயும் சேர்த்து ஒரே பாயிண்ட்ல கூட நீங்க எழுதலாம். அது அப் டு யூ. எந்த 2 பாயிண்ட நம்ம எடுத்து எழுதுவோம்? Sir, advantages, disadvantages essay வரைக்கும் ரெண்டுமே எழுதணும் தானே? 2யுமே எழுதணும். ஆனா Okay. எதுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அதுக்கு 2 பாயிண்ட்ஸ், எதுக்கு சப்போர்ட் பண்ணலையோ அதுக்கு 1 பாயிண்ட் எழுதினா காணும். சிம்பிள் கேஸ். சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய எழுதணும், சப்போர்ட் பண்ணாது கொஞ்சமா எழுதணும். ஓகே. அப்ப நான் சிம்பிளா சொல்றது 2 பாயிண்ட், இது 1 பாயிண்ட்டும் எழுதுங்கன்னு சொல்றேன். இதுல இந்த 3 பாயிண்ட்ஸ் இருக்கு தானே, அதுல எந்த 2 பாயிண்ட் நீங்க எடுத்து எழுதுவீங்க? Cost saving and time management. முதல் 2யுமே எடுக்கும். ஓகே ஃபைன். சில பேருக்கு கோஸ்ட் சேவிங்ஸ் அண்ட் ஃபேமிலி ஒர்க் லைஃப் அதுவும் கூட இருக்கும். ஓகே. அப்ப டிஸ்அட்வான்டேஜ்ல நம்ம 1 பாயிண்ட் எடுத்து எழுதினா காணும். எந்த பாயிண்ட்ஸ் எடுப்பீங்க? Health issues. ஹெல்த் இஷ்யூஸ். ஓகே ஃபைன். ஓகே. இந்த பாயிண்ட்ஸ் தான் நான் எழுத போறேன் ஃபர்ஸ்ட்னு சொல்லிட்டு தெளிவா ஃபர்ஸ்ட் ஐடியா போட்டு பிளான் பண்ணிடுங்க. ஓகே. பிளான் பண்ணிட்டு எழுத ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொன்னா, டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்க டைப்பிங் ஸ்பீடை பொறுத்து 20ல இருந்து 25 நிமிஷத்துல எஸ்ஏ முடிச்சிடலாம். கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட் டைப்பிங் உங்களுக்கு வர முடிச்சுன்னா 15 நிமிஷத்துலயே முடிச்சிடலாம். பட் இந்த இதெல்லாம் தான் எழுத போறேன்னு சொல்லிட்டு பிளான் பண்றது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஓகே. ஸோ அந்த ஐடியாஸை கரெக்டா இது பண்ணி போட்டுருங்க. ஓகே ஃபைன். நவ் லெட்ஸ் ரைட் இட். இப்ப ஃபர்ஸ்ட் என்ன, இன்ட்ரடக்ஷன்ல ஒரு ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். ஓகேயா? ஃபைன். இப்ப இது எதை பத்தின கேள்வி? சிம்பிளா எதை பத்தின கேள்வி? Work பண்றதும் வீட்டில் படிக்கிறது, படிக்கிறதும் ஒர்க் பண்றது, கம்ப்யூட்டர் சம்பந்தமான கேள்வி. இந்த மாதிரி ஒரு பொது எதை பத்தி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க, அதை போட்டுருங்க. ஓகே. ஒரு பொதுவான வசனம் இதுக்கு எழுதணும், என்னதான் எழுதலாம். பட் இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் எல்லா ஸ்டேஜுக்கும் அதே மாதிரி மேட்ச் ஆகும். அது என்னன்னு சொன்னா, nowadays, dash plays a crucial role in everyone's life. இதை ஞாபகம் வச்சிருங்க. ஓகேயா? இந்த பேக்ரவுண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்துடுறது பெருசா உங்களுக்கு மார்க்ஸ் பெருசா கண்ட்ரிபியூட் பண்ணாது, மார்க்ஸே கிடையாது, சும்மா எழுதுறது தான். ஸோ அதுக்கு உட்காந்துட்டு யோசிச்சு டைம் வேஸ்ட் பண்ணாம டேஷ் பிளேஸ் அ குரூஷியல் ரோல் இன் எவ்ரி ஒன்ஸ் லைஃப். இதுல கம்ப்யூட்டர்ஸ் பத்தின கேள்வி தானே, அப்ப கம்ப்யூட்டர் பிளேஸ் அ குரூஷியல் ரோல். இதுவே ஏதோ ஒரு படிப்பு சம்பந்தமான கேள்வின்னு சொன்னா எஜுகேஷன் பிளேஸ் அ குரூஷியல் ரோல்.
இதுவே இப்போ உடல் சம்பந்தமான ஏதாவது கேள்வின்னு சொன்னா ஹெல்த் பிளேஸ் குரூஷியல். எது சம்பந்தமான கேள்வியோ அதை அந்த வேர்டை ரீப்ளேஸ் பண்ணி இது எக்ஸாக்ட்லி மெச் ஆகும். ஓகேயா? அண்ட் இது பேக்ரவுண்ட் ஸ்டேட்மெண்ட்ன்றது பெருசா உங்களுக்கு மார்க்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ண போறது இல்லை. ஓகேயா? ரெண்டாவது, இந்த ஸ்டேட்மெண்ட்டை அதாவது கேள்வியை விட்டுருங்க. ஓகேயா? கேள்வி இல்லை, இந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் பேராஃப்ரேசிங் நம்மளுடைய வேர்ட்ஸ்ல மாற்றி எழுதணும். ஸோ சேஞ்ச் பண்ணி எழுதுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வேர்டா பாருங்க, இதுல எந்தெந்த வார்த்தைகளுக்கு பதிலாக உங்களால வேற வார்த்தைகள் யூஸ் பண்ண இல்லை. இப்போ மோர்னு சொன்னா Most of the people. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள், வேற Many. மெனி Many. பீப்புள். ஓகேயா? ஃபைன். ஓகே, இந்த vocabularies-அ தனியா நோட் பண்ணி வைங்க. ஓகேயா? அங்கங்க நோட் பண்ணி வைக்காதீங்க, வேர்ட்ஸுக்குன்னே ஒரு தனியா ஒரு நோட் புக்கோ பேப்பர்லயே நோட் பண்ணி வைங்க. கண்டிப்பா டெஃபினெட்லி உடனே நாம மறந்துடுவோம், பட் எக்ஸாமுக்கு முன்னாடி பார்த்துட்டு போறதுக்கு ஈஸியா இருக்கு. ஓகேயா? இந்த இந்த அடிக்கடி நம்ம யூஸ் பண்ற வேர்ட் மோர், மெனி, லொட் ஆஃப், அதிகமா, அடுத்தது மெஜாரிட்டி, இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, இதெல்லாம் ஒன்னொன்றுக்கு பதிலாக வேற வேற வார்த்தைகள் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு பதிலாக ஒரு நல்ல வேர்ட்ஸ் என்னென்ன வேர்ட்ஸ் நீங்க யூஸ் பண்ணலாம்னு சொன்னா நியூமரஸ், ஓகே, கன்சிடரபிள், எனார்மஸ், இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். ஓகே, இனிமே நீ எங்கெல்லாம் இது ஸ்பீக்கிங்லையும் தான். ஓகேயா? எங்கெல்லாம் நீங்க நிறைய பீப்புள், மோர் அப்படின்னு யூஸ் பண்றீங்களோ அதுக்கு பதிலாக ஆட்டோமேட்டிக்கா நியூமரஸ் அண்ட் கன்சிடரபிள் இந்த ரெண்டு வேர்ட்ஸையும் உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னா நீங்க மெனினே எழுதலாம். இப்போ மெனின்னு எழுதுனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 5.5 ஸ்கோர் வருதுன்னு வைப்பான். நியூமரஸ் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா அதே ஸ்கோர் 6.5 வரும். ஓகே, அண்ட் இது தனியா நோட் பண்ணி வைங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு இது யூஸ் பண்ணலாம். ஓகே, ரெண்டாவது வேர்ட் பீப்புளுக்கு என்ன யூஸ் பண்ணுவீங்க? ஓகே, ஸோ ஓகே, பீப்புள் Public. பப்ளிக். ஓகே, பப்ளிக் இதெல்லாம் யூஸ்வலா சொல்லுவாங்க. அதை ஹியூமன்ஸ்னு சொல்லுவாங்க, சில பேர் ஹியூமன் பீயிங்ஸ்னு சொல்லுவாங்க. அதோட ப்ரொஃபஷனலான வேர்ட்ஸ் ஃபோக்ஸ். ஓகே, அதே மாதிரி இண்டிவிஜுவல்ஸ், இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபோக்ஸ்ன்றதை மேக்ஸிமம் யூஸ் பண்ணுங்க. இப்போ ஒரு டைம் ஃபோக்ஸ்ன்னு யூஸ் பண்ணிட்டேங்கன்னு சொன்னா இன்னொரு டைம் நீங்க அதே பீப்புள்னு எழுத போறீங்க, இண்டிவிஜுவல்ஸ்ன்ற வேர்டை யூஸ் பண்ணுங்க. ஓகே, ஃபைன். இதுக்கு அடுத்தது வில் ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஹோமை வந்துட்டு ஹவுஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் மோர், இந்த முதல் மோருக்கு வந்து நியூமரஸ்ன்னு சொன்னா இந்த மோருக்கு கன்சிடரபிள். ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸுக்கு மாணவர்கள். அகைன் சிம்பிளான, நம்ம சின்ன வயசுல எல்லாம் கேள்விப்பட்ட ஒரு வார்த்தை தான் Pupil. பியூப்பிள்ஸ். ஓகேயா? ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதெல்லாம் நம்ம யூஸ்வலா அடிக்கடி நம்ம யூஸ் பண்ற வார்த்தை. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸுக்கு பியூப்பிள்ஸ், அதே மாதிரி லேர்னர்ஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ லேர்னர்ஸ்னாலும் படிக்கிறவங்கன்னு அர்த்தம். ஓகே, வில் ஸ்டடி அட் ஹோம். ஓகே, கம்ப்யூட்டர் டெக்னாலஜி தான் பிகம்ஸ் சீப், விலை குறைவு. என்ன வேர்டு யூஸ் பண்ணுவீங்க? சும்மா சிம்பிளா சொல்லுங்க. விளங்கல? லெஸ் மணி, லெஸ் காஸ்ட், இந்த மாதிரி சொல்லலாம். ஓகே, ஃபைன். இதை நோட் பண்ணி வைங்க. ஓகே, சீப்பா வந்துட்டு லோ காஸ்ட்னு சொல்லலாம், இல்ல லோ ப்ரைஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, ஃபைன். இதை விட ஒரு ப்ரொஃபஷனலான நல்ல வேர்ட்ஸ் என்னன்னு சொன்னா அஃபோர்டபுள். அஃபோர்டபுள்னு சொன்னா விலை குறைவுன்னு அர்த்தம். ஓகே, நீங்க ஸ்பீக்கிங்லயும் இதை யூஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கடையை பத்தி கதைக்கிறீங்கன்னு வைப்போம். ஓகே, இந்த கடையில விலை குறைவு அப்படின்னு சொன்னா ஹியர் த பிரைஸ் இஸ் வெரி லோன்னு சொல்றது பதிலா பிரைஸ் இஸ் அஃபோர்டபுள் அப்படின்ற விட யூஸ் பண்ணுங்க. அதே மாதிரி இன்எக்ஸ்பென்சிவ், எக்ஸ்பென்சிவ்னா விலை அதிகம்னு அர்த்தம், இன்எக்ஸ்பென்சிவ்ன்ற விட யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபைன். இதுக்கு அடுத்தது ஆக்சசிபிள். ஆக்சசிபிள் மீன்ஸ் எல்லா கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. அது என்னன்னு சொல்லி வேற வேர்டு யூஸ் பண்ணுவீங்க? Available. அவைலபிள்னு சொல்லலாம். ஓகேயா, ஃபைன். இந்த மாதிரி முதல்ல சினோனிம்ஸை பார்த்துடுங்க. ஓகேயா, அடுத்தது நீங்க எடுக்க வேண்டிய ஸ்கோர் எனக்கு ஒரு B1 ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லணும். ஓகே, 4.5, அதாவது 5.5 அது வரைக்கும் நான் எடுத்தா போதும் அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னு சொன்னா இந்த அதே வசனத்துல
அந்த வார்த்தைகளை மட்டும் மாத்தி அப்படியே டைப் பண்ணி விடுங்க. அதை பார்த்து ஃபார் எக்ஸாம்பிள் நியூமரஸ் பீப்புள் அந்த மாதிரி. ஓகேயா, நான் சொல்றது 5.5 வரைக்கும் வந்தா போதும் சொன்னா. அடுத்தது ரெண்டாவது, இங்கிலீஷ்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கு. இப்போ ஒரு வார்த்தைய மாத்தி டைப் பண்ணீங்கன்னு சொன்னா டோட்டல் மீனிங்கே மாறிடும். ஓகே, ஸோ உங்களோட 100% ஷுவரா இந்த வார்த்தைக்கு இந்த வார்த்தை தான் ஷுவரா தெரிஞ்ச வார்த்தைகளை மட்டும் மாத்துங்க. மிச்ச வார்த்தைகளை அதே வார்த்தையை அப்படியே வச்சிருங்க. ஓகே, எல்லா வேர்ட்ஸையும் மாத்தணும்னு அவசியம் இல்லை. 5.5 வந்துச்சு அது வரைக்கும் போதும்னு சொன்னா அப்படியே அந்த வேர்ட்ஸை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி அப்படியே டைப் பண்ணிடுங்க. 6.5க்கு மேல குறிப்பா அந்த ஸ்டூடெண்ட் விசாஸுக்காக எடுக்கணும்னு சொன்னா என்ன கான்செப்ட்னு சொன்னா இந்த மீனிங்ல ஒரு வசனம் எழுதணும். கம்ப்யூட்டர் டெக்னாலஜி விலை குறைவா அவைலபிளா இருக்கு, அதனால அதிகமான மக்கள் வீட்டிலேயே வேலை பார்ப்பாங்க அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வீட்டிலேயே படிப்பாங்க. இந்த மீனிங்ல ஒரு வசனம் எழுதணும். ஓகே, இதுதான் கான்செப்ட். அதுக்கேற்ற மாதிரி நீ செய்யுங்க. அது சேஞ்ச் பண்ணி எழுதும் போது சிம்பிளான விஷயம், பின்னாடி இருக்கிறத முன்னாடியும் முன்னாடி இருக்கிறத பின்னாடி லைட்டா மாத்தி எழுதணும். ஸோ அதை நம்ம இப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அண்ட் இப்போ நான் இந்த மீனிங்கை சேஞ்ச் பண்ணி தான் எழுத போறேன். ஓகே, பட் நீங்க எடுக்க வேண்டிய ஸ்கோருக்கு ஏற்ற மாதிரி அப்படியே எழுதணுமா இல்லை சேஞ்ச் பண்ணி எழுதணுமான்னு பாருங்க. ரொம்ப எல்லாம் யோசிச்சீங்கன்னு சொன்னா அங்க டைம் இருக்காது. சிம்பிளா சேஞ்ச் பண்ணி எழுதுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லும் போது கம்ப்யூட்டர் technology is now affordable and available, and because of this numerous people folks okay, can work from their house as well as. So the as well as அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா அண்டுக்கு பதிலா. ஓகே, அண்டுக்கு பதிலா நீங்க as well as என்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். அதாவது அண்டுனா ஒரு வார்த்தை, as well as 3 வார்த்தை வரும். ஓகே, as well as considerable pupils can study from their home. ஓகே, இப்போ இந்த வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்றுமே செய்யல. பின்னாடி இருக்கிறத முன்னாடியும் முன்னாடி இருக்கிறத பின்னாடியும் போட்டிருக்கேன், வார்த்தைகளை மட்டும் மாத்தி போட்டிருக்கேன். இந்த மாதிரி நீங்க சேஞ்ச் பண்ணாலே 7.5 வரைக்கும் நீங்க ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். ஓகேயா, ஃபைன். கான்செப்ட் அந்த மீனிங்கோட சென்டென்ஸ் எழுதணும். ஓகே, மூணாவது தீசிஸ் ஸ்டேட்மெண்ட். அந்த பர்டிகுலர் தீசிஸ் ஸ்டேட்மெண்ட் அப்படியே எழுதிடலாம். ஸோ திஸ் essay will examine the advantages disadvantages கேள்வியில் இருக்கிறதுக்கு பதிலாக positives and negatives of the above statement, and I would argue that it is நன்மைக்கு தான் நம்ம சப்போர்ட் பண்ண போறோம், beneficial. தீமைக்கு சப்போர்ட் பண்ண போறீங்கன்னு சொன்னா இட் இஸ் detrimental வரும். ஓகே, இதான் இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப். ஓகேயா, ஸோ இப்போ இன்ட்ரடக்ஷன் பேராகிராஃப் டன். இப்போ என்னுடைய வேர்ட் கவுண்டர் சும்மா நம்ம பார்த்தோம்னு சொன்னா 57 வேர்ட்ஸ் வந்திருக்கு. ஓகேயா, ஸோ இது ஒரு அப்ராக்சிமேட் கணக்கு தான். நீங்க எந்த ஒரு எஸ்ஏ நீங்க எடுத்தீங்கன்னு சொன்னாலும் இன்ட்ரடக்ஷன் அண்ட் கன்க்ளூஷன் இந்த 2 விஷயமும் சேர்த்து உங்களுக்கு மினிமம் ஒரு 70 வேர்ட்ஸ் வந்துடும். ஓகே, அது ஷுவர், மினிமம் கேரண்டியா. ஓகே, இது ஒரு அப்ராக்சிமேட் கணக்கு தான். அப்புறம் சிம்பிளா ஞாபகம் வச்சுங்க. ஓகே, இன்ட்ரடக்ஷன் கன்க்ளூஷன் எழுதினாலே 70 வேர்ட்ஸ் வந்துடும். நான் உள்ள எழுத போறது 180 வார்த்தை தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இது ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னு சொன்னா சரி. ஓகே, ஃபைன். திஸ் இஸ் இன்ட்ரடக்ஷன் பேசேஜ். இப்ப இது சிம்பிளா பெருசா நீங்க பிளான் பண்ணி வச்சிருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாம் யோசிச்சு எழுதுறது இல்ல. கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட் நீங்க மாத்தி எழுதிட்டு அந்த தீசிஸ் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். அவ்வளவுதான் இந்த இன்ட்ரடக்ஷனோட ஒர்க். ஓகே, இப்போ ஆக்சுவல் பாடி பேராகிராஃப்ஸ் போகிறோம். ஸோ பாடி பேராகிராஃப்ஸ் நான் பிளான் பண்ணி வச்சிருக்கிற பாயிண்ட்ஸ் நம்ம எழுதணும். ஓகே, ஸோ இந்த பிளான் பண்ணி வச்சிருக்கிற பாயிண்ட்ஸ் எழுதும் போது நன்மைக்கு சப்போர்ட் பண்ணலாம், தீமைக்கு சப்போர்ட் பண்ணலாம், உங்களுடைய சாய்ஸ். ஓகே, பட் நீங்க எதுக்கு சப்போர்ட் பண்ணலையோ அதை தான் நீங்க ஃபர்ஸ்ட் எழுதணும். சப்போர்ட் பண்றத 2வதா எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நன்மைக்கு சப்போர்ட் பண்றோம், கரெக்ட்? இப்போ நன்மைக்கு சப்போர்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அட்வான்டேஜஸை நீங்க எழுதக்கூடாது, டிஸ்அட்வான்டேஜஸை ஃபர்ஸ்ட் எழுதுங்க, அதுக்கு பிறகு அட்வான்டேஜுக்கு போங்க. ஓகே, என்ன கான்செப்ட்னு சொன்னா கன்க்ளூஷன் இருக்கு, கடைசி கன்க்ளூஷனுக்கு மேல நீங்க சப்போர்ட் பண்றதை எழுதி இருக்கணும். அப்பதான் அந்த கன்க்ளூஷன் முடிக்கும் போது அந்த கோஹரன்ஸ் கரெக்டா இருக்கும். ஓகே, அதனால சிம்பிளா டிஸ்அட்வான்டேஜஸ் நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிட்டு அட்வான்டேஜஸை 2வதுக்கு போறோம். ஓகே, அப்ப ஹெல்த் இஷ்யூஸை தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுத போறோம். ஓகே, இப்ப என்னன்னு அதை ஸ்டார்ட் பண்றது மெசேஜ். ஓகே, அண்ட் இந்த பர்டிகுலர் இதை ஞாபகம் வச்சிருங்க, இது மேக்கப் வேர்ட்ஸ்ன்னு அர்த்தம். ஓகே, அது என்னன்னு சொன்னா on the one hand some people would argue that
ஓகே, இது வந்துட்டு ஒரு மேக்கப் வேர்ட்ஸ் எடுத்தா நீங்க எதுக்கு சப்போர்ட் பண்ணலையோ அதை நீங்க எழுதும் போது இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்க யூஸ் பண்ணலாம். இதே எழுதணும்னு சொன்னா ஒண்ணுமே இல்லாம சிம்பிளா உங்களுக்கு இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 9 வேர்ட்ஸ் கவர் ஆயிடும். வேர்ட் கவுண்டை ஈஸியா இன்க்ரீஸ் பண்ணும் அண்ட் அந்த பேராகிராஃபோடைய ஸ்ட்ரக்சர் வந்துட்டு நீட்டா இருக்கும். ஓகே, ஸோ ஆன் த ஒன் ஹேண்ட் சம் பீப்புள் வுட் ஆர்கியூ தட் எதுக்கு சப்போர்ட் பண்ணலையோ அதுக்கு தான் இதை நீங்க யூஸ் பண்ணணும். சப்போர்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னா டோட்டலா அந்த வேர்ட்ஸே மாறிடும், மீனிங்கே மாறிடும். ஓகே, ஸோ சப்போர்ட் பண்ணாததுக்கு இதை அப்படியே யூஸ் பண்ணுங்க. சம் பீப்புள் வுட் ஆர்கியூ தட். இப்போ வருவோம் ஹெல்த் இஷ்யூஸ் வரும்னு எப்பவுமே. ஓகேயா, அதாவது கம்ப்யூட்டர்ஸ் டெக்னாலஜி இல்லை கம்ப்யூட்டர் அதிகமாக பயன்படுத்துறது ஹெல்த் இஷ்யூஸ் வரும். இதே என்னன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க சும்மா எனிஒன்? சரி, இப்ப இங்கிலீஷ்ல ஒரு விஷயம் எழுத தெரியலன்னு எப்பவுமே. இப்ப என்ன கம்ப்யூட்டர் டெக்னாலஜி ஹெல்த் இஷ்யூஸை உருவாக்கும். கரெக்டா? ஃபைன். இப்ப அதை விட்டுருங்க. எப்படி ஒரு சென்டென்ஸ் ஈஸியா மேக் பண்றேன்னு சொல்றேன். ஓகே, நான் ஒரு ஒரு விஷயத்தை உருவாக்குறேன், ஒரு பெயிண்டிங்கை உருவாக்குறேன். இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க சும்மா சிம்பிளான வசனம். Create something. யார் கரெக்டா சொல்லுங்க ஃபுல் சென்டென்ஸ். ஐ கிரியேட் கம்ப்யூட்டர்னு எப்பவுமே ஒரு கம்ப்யூட்டர்னா உருவாக்குறேன். ஓகே, இதுல அப்படியே வார்த்தைகளை மட்டும் மாத்துங்க. இப்ப என்ன சொல்ல வரோம்? கம்ப்யூட்டர்ஸ் வந்துட்டு ஹெல்த் ப்ராப்ளம்ஸை உருவாக்கும். என்னோட மாறும்? Computer. கம்ப்யூட்டர்ஸ் கிரியேட் ஹெல்த் Create இஷ்யூஸ். some ஓகே, health issue. ஃபைன். இதுதான் விஷயம். ஓகே, ஒரு சென்டென்ஸ் வந்து ஆக்சுவலா அந்த சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு எழுத இப்படி கரெக்டா கிராமட்டிக்கலா எழுத வரல என்று ஃபீல் பண்றீங்கன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி சிம்பிளா ஒரு வசனத்தை எழுதிட்டு அதுல வார்த்தைகளை மட்டும் அப்படியே ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஈஸியா வந்துட்டு யூ வில் கெட் கிராமட்டிக்கலி கரெக்டா இருக்கும். ஓகே, அண்ட் இந்த உருவாக்குறத வேற எப்படி இதன் மூலமாக இது உருவாகும் அப்படின்னு சொல்லும் போது கிரியேட்னு வரும். ஓகேயா, அதே மாதிரி லீடு டு இதற்கு வழிவகுக்கும்னு அர்த்தம். ஓகேயா, அதே மாதிரி கோசஸ்னாலும் உருவாகுதுன்னு அர்த்தம். ஓகே, வேர்பா வரும் போது இதுல இந்த கோசஸ்ன்றது ஏதாவது பிரச்சனைகளுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும், நெகட்டிவான விஷயங்களுக்கு மட்டும் கோசஸை யூஸ் பண்ணுங்க. அடுத்த மட்டும் எல்லாமே நீங்க எதுக்கு வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபைன். இப்போ என்ன சொல்லுவேன்? சம் பீப்புள் வுட் ஆர்கியூ தட் கம்ப்யூட்டர்ஸ் கிரியேட் ஹெல்த் இஷ்யூஸ். இதுதான் மெயின் பாயிண்ட். ஹெல்த் இஷ்யூஸ் வரும், அதான் மெயின் பாயிண்ட். ஓகே, எனி எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ என்னென்ன வகையான ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும்? இப்போ சும்மா தமிழ்லயே சொல்லுங்க. Eye problems. ஐ ப்ராப்ளம்ஸ். அடுத்தது Weight gain. இல்லைங்களா? Weight gain. வெயிட் கெயின். ஓகே, உடல் எடை அதிகரிக்கும். இப்போ நீங்க உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்னு பாருங்க, அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த ரெண்டுமே தாராளமா போதும் எழுதுறது. ஓகே, இப்ப ஹெல்த் இஷ்யூஸ் எப்படி வரும்? ஐ ப்ராப்ளம் ஏன் வருது? UV rays வந்து கண்ணுல தொடர்ச்சியா படுறதால. அதான் ஏன் படுது? Continuously watching the computer. தொடர்ந்து வந்து நம்ம கம்ப்யூட்டரை பார்த்து கொண்டு இருக்கும் போது இருக்கிறதுனால நமக்கு கண் சம்பந்தமான பிரச்சனைகள் பல வரும். ஓகேயா, இதான் எழுத போறோம். ஓகே, இப்போ அந்த பேசிக்ஸ் கிராமர் வீடியோ நீங்க பார்த்துருந்தீங்கன்னு சொன்னாங்க, நேற்று திருப்பி சொல்லியிருந்த வாட்டி அதை பார்த்துருங்கன்னு சொல்லிட்டு அதில் அந்த கனெக்டிங் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி எப்படி எழுதுறேன்னு சொல்லிட்டு அந்த பேசிக்காக டீச் பண்ணியிருப்பேன். அதை நம்ம ப்ராக்டிக்கலாக எப்படி பார்க்கலாம்னு கிளாஸில் சொல்லியிருப்போம். ஸோ என்னென்ன கனெக்டிங் வேர்ட்ஸ்ன்னு சொன்னா அகைன் இங்கிலீஷில் வந்துட்டு அந்த கனெக்டிங் வேர்ட்ஸ் ஒரு கன்ஜங்ஷன்ஸ் இந்த நிறைய வேர்ட்ஸ் இருக்கு. பட் நான் சிம்பிளா அந்த கனெக்டிங் வேர்ட்ஸ் ஈஸியா தெரிஞ்சதுக்கா. ஓகே, இங்கிலீஷ்ல எக்கச்சக்கமான கனெக்டிங் வேர்ட்ஸ் இருக்கு. பட் இந்த 7 கனெக்டிங் வேர்ட் தெரிஞ்சிருந்தா போதும். ஐஎல்சில எப்பேற்பட்ட எஸ்ஐ நீங்க எழுதிடுவீங்க, எப்பேற்பட்ட ஸ்பீக்கிங்க்கு நீங்க ஆன்சர் பண்ணலாம். அது என்னன்னு சொன்னா முதலாவது வந்து சின்ஸ், இல்லைன்னு சொன்னா பிகாஸ். அதாவது நீங்க எழுதுற வசனத்துல காரணத்தினால் அப்படின்ற ஒரு மீனிங் வருதுன்னு சொன்னா சின்ஸ் இல்லாட்டி பிகாஸ்ன்றது இது யூஸ் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி சோ இல்லைன்னு சொன்னா therefore இல்லைன்னு சொன்னா as a result, ஆகவே எனவே அந்த மாதிரி மீனிங்ல இதுல ஏதோ ஒரு வேர்டை யூஸ் பண்ணலாம். இதுக்கு அடுத்தது when. வென்னு சொன்னா வளமையா எப்பன்னு கேட்பான்.
பட் கனெக்டிங் வேர்டா நடக்கும் போது இது நடக்கும் போது இப்ப மக்கள் தொடர்ச்சியாக கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை பார்க்கும் போது அந்த போதுன்ற மீனிங்ல வரும். ஓகே. அடுத்தது இஃப்னு சொன்னா கண்டிஷனா வரும். அதாவது வந்து வென்னோட அதே மீனிங் தான் கொஞ்சம் கண்டிஷனா வரும். ஃபார் எக்ஸாம்பிள் தொடர்ச்சியாக கம்ப்யூட்டரை பார்த்தால், ஓகே, அந்த மாதிரி பார்த்தா இது நடக்கும். ஃபைன். ஃபர்ஸ்ட் பேஜுக்கு போயிடுவோம். ஓகே, பார்த்தால் அந்த மீனிங்ல வரும். அடுத்தது வந்துட்டு வேறஸ் இல்லைன்னு சொன்னா வாயிலுனா அதே சமயம் இதை சொல்லிட்டு அதே சமயம் இது நடக்கும் இந்த மாதிரி. ஓகே, அதே சரி. பட் இல்லைன்னு சொன்னா however, ஆனால் இது பட்ன்றது யூஸ்வல் எல்லாருக்குமே தெரிஞ்ச இது. அண்ட் தென் ஆல்தோ இப்போ நம்ம பார்த்தது ஆல்தோ ஓர் ஈவன் தோ ஓர் ஈவன் இஃப். ஓகே, இருந்தாலும் அப்படின்றது. ஓகே, ஸோ அந்த பேசிக் கிராமர் வீடியோ பார்த்தீங்கன்னா இதோடைய சிம்பிள் இது வரைக்கும் பார்க்கலாம்னு சொன்னால் ஒரு வாட்டி ஃபுல்லாக பார்த்துருங்க. இது வந்து ஃபுல்லாக சிம்பிளாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் எப்படின்னு சொல்லிட்டு அதை ப்ராக்டிக்கலாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேயா, ஃபர்ஸ்ட் இங்கே எழுதுகிற பாயிண்ட்ஸ் என்ன சொல்ல வரோம்? தொடர்ச்சியாக நம்ம அந்த ஸ்க்ரீனை பார்த்து கொண்டிருக்கிறதுனால கண் சம்பந்தமான பிரச்சனைகள் பல வரும். இதான் எழுத போறோம். இது வந்து பேச்சு வழக்கில் சொல்லியிருக்கிறோம். இதை வந்து எழுத்து வடிவத்துல சொன்னீங்கன்னு சொன்னா இதுல எந்த வார்த்தை யூஸ் பண்றது கரெக்டா வந்து. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சொல்றேன். மக்கள் தொடர்ச்சியாக மக்களோ மாணவர்களோ தொடர்ச்சியாக ஸ்கிரீன்களை பார்த்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு கண் சம்பந்தமான பல பிரச்சனைகள் உருவாகும். இப்போ போதுன்னு சொன்னா வருதா? போதும் என்ன வேர்டு யூஸ் பண்ணுவீங்க? when வேன். ஓகே, ஃபைன். அதை விட்டு இதுக்கப்புறம் என்ன வென்னு சொன்னா ரெண்டு சென்டென்ஸை கனெக்ட் பண்ண போறோம். கரெக்டா? இப்ப முதல் சென்டென்ஸ் என்ன? தொடர்ச்சியாக கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்களை பார்க்கிறது. என்ன இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? continuously watching the screen. ஓகே, அது வந்து இப்ப நீங்க அகைன் சொல்றேன் ஹாஃப் சென்டென்ஸ் ஒரு ஃபுல் சென்டென்ஸ் சொல்லும் போது அகைன் நீங்க சொல்லுங்க நான் படம் பார்க்கிறேன். என்ன இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? I'm watching. ஐ வாட்ச் மூவிஸ். ஓகே, ஐ வாட்ச் மூவிஸ். இப்ப நான் கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை பார்க்கறேன்னு சொன்னா I watch ஐ வாட்ச் ஒரு கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ஸ் ஓ மொபைல் ஸ்கிரீன்ஸ். ஓகே, ஃபைன். இப்ப இதுல ஐக்கு பதிலா பீப்புளை போட்டுரும். ஓகே, ஃபோக்ஸ் வாட்ச் கம்ப்யூட்டர் ஸ்கிரீன்ஸ். இப்ப நீண்ட நேரத்துக்கு தொடர்ச்சியாக சொல்லும் போது எக்ஸ்ட்ரா நீங்க ஆட் பண்ணலாம். ஓகே, கண்டினியூஸ்லி. ஸோ நீங்க வந்து இப்போ ஒரு சென்டென்ஸ் வந்து பெர்ஃபெக்ட் கிராமர் எழுத வரலன்னு சொன்னா லைக் இந்த மாதிரி சிம்பிளான வசனத்துல வச்சுக்கொண்டு அதை அப்படியே மாத்தினீங்கன்னு சொன்னா சரி வேர்ட் சம்பந்தத்துக்கு இதாக வரும். ஓகே, இப்ப படம்னா பாக்குறது இந்த இதை வந்துட்டு லுக் அட் கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை பாக்குறது லுக்னு சொல்லலாம். இல்லாட்டிக்கு சி இன்னும் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வியூ இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, வேற வேற வேர்ட்ஸ் எல்லாம். ஓகே, ஃபைன். இப்ப எழுதும் போது சாரி ஃபோக்ஸ்ன்ற வேர்ட் நம்ம மேல யூஸ் பண்ணிட்டோம் அந்த இதுல. அப்ப இன்னொரு மக்களுக்கு இன்னொரு வேர்ட் இண்டிவிஜுவல்ஸ். இண்டிவிஜுவல்ஸ் லுக் அட் தி கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் கண்டினியூஸ்லி ஃபார் லாங் டைம். நீண்ட நேரம் பார்த்து கொண்டு இருக்கும் போது. ஓகே, இப்ப இந்த சென்டென்ஸை விட்டுருங்க. அவர்களுக்கு பல வகையான கண் பிரச்சனைகள் வரும். என்ன இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? அகைன் எனக்கு ஒரு விஷயம் வரும் அப்படின்றத அப்படியே மாத்துங்க. எனக்கு இன்னைக்கு ரிசல்ட்ஸ் வரும். என்ன இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? The results will come today. எனக்கு ரிசல்ட்ஸ் வரும். அகைன் அந்த சென்டென்ஸ் என்ன எழுதுறீங்களோ அதை அப்படியே மாத்துங்க. I will receive my results. ஐ வில் கெட் மை ரிசல்ட்ஸ் இல்லாட்டிக்கு ஐ வில் ரிசீவ் மை ரிசல்ட்ஸ். ஓகே, மை ரிசல்ட்ஸ். இதா அப்படியே மாத்துங்க. மக்களுக்கு பல வகையான கண் பிரச்சனைகள் வரும். They will get many eye They disease. will get manyக்கு பதிலா numerous. ஓகே, ஐ They will affected numerous eye issues. they will get affected byன்னு வரும். ஓகே, அது வந்து கொஞ்சம் இதா இருக்கும். ஸோ சிம்பிளா எழுதுங்க. ஏன்னா சிம்பிளா எழுத சொல்றேன்றது அடுத்து நான் ஃபைனலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகே, ஃபைன். இப்ப they will get numerous eye issues. இதை அப்படியே போட்டுருங்க. ஓகே, they will get. ஸோ
எப்பயும் வேணா ஃபியூச்சர் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, ப்ரெசன்ட் டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இது எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கலாம் எஸ்ஏஸ்ல. ஸோ தே கெட் நியூமரஸ் ஐ இஷ்யூஸ். அடுத்தது என்ன சொன்னீங்க? உடல் எடை அதிகரிக்கும்ன்ற மாதிரி சொல்லிங்க. கரெக்டா? ஃபைன். இப்போ அண்டுக்கு பதிலாக ஆஸ் வெல் ஆஸ்ன்னு போடுவோம். ஓகே ஃபைன். அவர்களுக்கு வந்துட்டு உடல் எடை அதிகரிக்கிறது, அது என்ன வேர்ட் சொல்லுவீங்க? weight gain. விளங்கல. அதான் ஃபர்ஸ்ட் நீங்க இப்ப சென்டென்ஸா சொல்லாம உடல் எடை அதிகரிக்கிறது என்ன இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? Weight gain. வெயிட் கெயின் சொல்லுவோம். உடல் எடை அதிகரிப்பினால் பாதிக்கப்படுவார்கள் என்னன்னு சொல்லுவீங்க? Affect by weight gain. ஓகே, சப்ஜெக்ட் என்ன? தே வில் தே கெட் அஃபெக்டட் பை வெயிட் கெயின். இந்த மாதிரி. ஓகே, ஸோ ஒரு சென்டென்ஸ்ல வந்துட்டு இது இருக்கா, சப்ஜெக்ட் இருக்கா. ஓகே, இதுதான் சிம்பிளான விஷயம். ஓகே, இதுதான் எக்ஸ்பிளனேஷன். ஹெல்த் இஷ்யூஸ் வரும், என்னென்ன வகையான ஹெல்த் இஷ்யூஸ் வரும். They get affected in வருமா சார்? யா Okay. ஓகே ஃபைன். அதாவது இந்த மாதிரி நீங்க எழுத லைக் சில கிராமட்டிக்கலான மிஸ்டேக்ஸ் வரும். அதுக்கு பதிலா என்ன வேர்ட் நீங்க எப்படி அதை எழுதலாம்னு சொன்னா, ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு சொல்றேன், தே சஃபர் ஃப்ரம் வெயிட் கெயின். இந்த வேர்ட் நீங்க யூஸ் பண்ணலாம். தே சஃபர் ஃப்ரம் வெயிட் கெயின் சிம்பிளா முடியும். ஓகே, இப்போ இந்த உடல் எடைக்கு என்ன வேர்ட் நீங்க ப்ரொஃபஷனலான வேர்ட்ஸ் என்னன்னு சொன்னா வெயிட் கெயின் வந்துட்டு சாரி ஒபிசிட்டின்னு சொல்லுவாங்க. ஒபிசிட்டி மீன்ஸ் உடல் பருமன் அதிகரிக்கிறதுன்னு அர்த்தம். ஓகே ஃபைன். இப்ப இதுதான் எக்ஸ்பிளனேஷன் பண்றது. அது என்ன ஹெல்த் இஷ்யூஸ் எக்ஸ்பிளைன் பண்றது. ஓகே, அந்த எக்ஸ்பிளைன் பண்றது வந்துட்டு நம்ம கனெக்டிங் வேர்ட்ஸை யூஸ் பண்ணி எழுதணும். அது ஏதோ ஒரு கனெக்டிங் வேர்ட். ஓகே, மூணாவது வந்துட்டு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும். ஸோ இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுப்பீங்க? ஃபைன். எக்ஸாம்பிள்ஸுக்கு ஐ வில் எக்ஸ்பிளைன். ஓகே, என்னென்ன வகையான எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம்னு சொன்னா, ஓகே சாரி மொத்தம் 3 வகையான எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம். ஒன்று வந்துட்டு பர்சனல் எக்ஸாம்பிள். ஓகே, எனக்கு இப்படி நடந்துச்சு, என் சன்னுக்கு இப்படி நடந்துச்சு, எங்க அக்காவுக்கு இப்படி நடந்துச்சு, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நடந்துச்சு, ஃப்ரெண்டுக்கு நடந்துச்சு, அந்த மாதிரி பர்சனலா கொடுக்கலாம். இல்லைன்னு சொன்னா ஒரு கண்ட்ரியை வச்சு கொடுக்கலாம். ஸ்ரீலங்கால இப்படிதான் இருக்கு, இந்தியால இப்படிதான் இருக்கு, அந்த மாதிரி. ஓகே, இல்லைன்னு சொன்னா வேர்ல்டு, உலகம் ஃபுல்லா இப்படிதான் இருக்கு, இந்த மாதிரி கொடுக்கலாம். ஓகே, அண்ட் நீங்க கொடுக்க போற எக்ஸாம்பிள் வந்துட்டு உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, என்னாலும் கொடுக்கலாம். அந்த மேல இருக்கிற பாயிண்ட்டுக்கு சம்பந்தமா இருந்தா சரி. இப்ப என்ன மேல என்ன கண் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்கான். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நீங்க பர்சனலாவும் நீங்க கொடுக்கலாம். ஓகே, இல்லைன்னு சொன்னா ஸ்ரீலங்கால எப்படி அதிகமான மக்களுக்கு இப்படி நடந்திருக்குன்னு சொல்லலாம். இல்ல உலகம் ஃபுல்லா இப்படி நடந்திருக்குன்னு கூட நீங்க சொல்லலாம். ஸோ என்ன ஒரு எக்ஸாம்பிள் நீங்க கொடுப்பீங்க? இங்கிலீஷ்ல எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். நீங்க சும்மா சொல்லுங்க இந்த எக்ஸாம்பிள் இப்படி கொடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஓகே, எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள்னு போடுங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா சிம்பிளா சும்மா தான். ஓகே, ஸோ ஐ அட்டெண்டட் மை யூனிவர்சிட்டி கிளாஸஸ் ஆன்லைன். இந்த யூனிவர்சிட்டி கிளாஸஸ் ஆன்லைன்ல அட்டன் பண்ணேன். எப்போ? டியூரிங் கோவிட் லாக்டவுன்ல வந்து நான் அட்டன் பண்ணேன். ஓகே தானே? அண்ட் ஆகவே ஆஸ் அ ரிசல்ட். ஓகே, இப்போ என்ன கண் பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லுங்க. கண் சம்பந்தம் ஏதோ ஒரு பிரச்சனை என்ன சொல்லுவீங்க? ஐ காட் கன்சிடரபிள் ஐ இஷ்யூஸ் எனக்கு நிறைய வந்துச்சு. அண்ட் ஸ்டார்டட் வியரிங் கிளாஸ் கண்ணாடி போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே, இதுதான் பர்சனல் எக்ஸாம்பிள். அப்படி இல்லைன்னு சொன்னா இப்ப என்னுடைய சன் வந்துட்டு இப்போ ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்றாங்க, அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. இல்ல எங்களோட ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இப்படி செய்யறாங்க, அந்த மாதிரி எனி திங் அந்த மேல இருக்கிற பாயிண்ட்டுக்கு சம்பந்தமா எழுதினீங்கன்னு சொன்னா சரி. ஏன்னா கோவிட் பேண்டமிக் டைம்ல நான் சொல்லியிருக்கேன். ஓகே, ஏன்னா அந்த டைம்ல ஆன்லைன் கிளாஸ் அதிகமா வந்ததுனால அதுக்கு பதிலே போன மாசம் நீங்க அட்டன் பண்ணு கூட சொல்லலாம். அது உங்களுடைய விருப்பம், அது உண்மையா இருக்கணும் அவசியம் இல்லை. ஓகே, இந்த பாயிண்ட்டுக்கு சம்பந்தமா எழுதினீங்கன்னு சொன்னா சரி. இதான் எக்ஸாம்பிள் கொடுக்குறது. இதுக்கு பதிலாக ஒருவேளை கண்ட்ரியை வச்சு சொல்லுங்க, ஸ்ரீலங்கால
ஒரு முக்கால்வாசி ஸ்கூல் பிள்ளைகளுக்கு வந்து கண் ப்ராப்ளம் வந்திருக்கு, ஏன்னா ஆன்லைன் கிளாஸ்னால, அப்படி நீங்க கொடுக்கலாம். இல்லாட்டி இந்தியால எப்படி நடந்திருக்குன்னு கூட நீங்க கொடுக்கலாம். ஓகே, தட்ஸ் அப் டு யூ. ஓகே, மூணாவது வந்துட்டு இந்த மெசேஜை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம்? ஸோ ஓகே, ஒர்க் அண்ட் ஸ்டடி ஃப்ரம் ஹோம் இஸ் நாட் குட் ஃபார் பீப்புள். அது நல்லது இல்லைன்னு சொல்லுங்க. ஓகே, இதுவே நல்லது மற்ற சப்போர்ட் பண்ண போறீங்கன்னு சொன்னா இஸ் குட் ஃபார் பீப்புள்னு போடுவோம். ஓகே, தீமைக்கு சப்போர்ட் பண்றதுனால இது எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ ஒரு பேராகிராஃபுடைய ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மெயின் பாயிண்ட். ஹெல்த் இஷ்யூஸ் வரும்னா ஹெல்த் இஷ்யூஸ் வரும், டைமை சேவ் பண்ணலாம்னா டைமை சேவ் பண்ணலாம், அது மெயின் பாயிண்ட். அண்ட் அதுக்கு அது எப்படின்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. ஓகே, இப்போ நான் தொடர்ந்து கம்ப்யூட்டர் ஸ்கிரீன் பார்க்கறதுனால கண் பிரச்சனை வருது, வெயிட் கெயின் வருது, அதுக்கு ஒரு உதாரணம். அந்த உதாரணம் உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, அடுத்து ஃபைனலா ஓகே நல்லதா கூடாது. இதுதான் ஒரு பேராகிராஃபுடைய ஸ்ட்ரக்சர். இதே மாதிரி ஒவ்வொரு பேராகிராஃபை நீங்க எழுதினீங்கன்னு சொன்னா சரி. ஓகே, இப்போ நம்ம எதுக்கு சப்போர்ட் பண்ணலையோ அதுக்கு வந்துட்டு ஒரு பாயிண்ட் கம்ப்ளீட்டட். இப்போ now லெட்ஸ் லுக் அவுட் த நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ். இந்த ஒரு பேராகிராஃப் பார்த்தீங்கன்னு சொன்னா 73 வேர்ட்ஸ் வந்திருக்கு டோட்டலா, 73 வேர்ட்ஸ். ஓகே ஃபைன். இப்போ நம்ம சப்போர்ட் பண்றதுக்கு போகிறோம். ஓகே, நான் சப்போர்ட் பண்றது எழுதும் போது என்னென்னு ஸ்டார்ட் பண்ணுவோம்? அதுல வந்துட்டு on the one hand some people would argue that ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இதுல ஸ்டார்ட் பண்ணும் போது on the other hand. ஓகே, first and foremost benefit is that இந்த கூட ஸ்டார்ட் பண்ணும். ஓகே, அகைன் இதுவும் மேக்கப் வேர்ட்ஸ் தான், ஈஸியா வேர்ட் கவுண்டை கவர் பண்ணும். அண்ட் தென் ஒரு இந்த எஸ்ஸே வந்துட்டு ஒரு ப்ரொஃபஷனல் லுக்கா இருக்கும். ஓகே, முதலாவது முக்கியமான நன்மை என்னன்னு சொன்னா, ஓகே ஃபைன், முதலாவது என்ன? காசை மிச்சப்படுத்தலாம். என்னன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? மக்களால் காசை மிச்சப்படுத்த முடியும். என்னன்னு சொல்லுவீங்க? அகைன் என்னால ஒரு வேலையை செய்ய முடியுமான்றதை அப்படியே மாத்துங்க. ஓகே, நான் கிரிக்கெட் விளையாடுவேன்னு சொன்னா Individual can save money. வாங்கல Individual can save money. பீப்புள் சேவ் மணி. ஓகே ஃபைன். இப்ப இதை ஞாபகம் வச்சிருங்க. ஓகே, இப்ப நான் கிரிக்கெட் விளையாடுவேன்னு சொன்னா I can play cricket. ஐ பிளே கிரிக்கெட். ஓகே, இப்போ ஒரு வேலையை என்னால செய்ய முடியும் அப்படின்னு சொல்லும் போது, மக்களால் காசை மிச்சப்படுத்த முடியும், மாணவர்களால் ஈஸியாக படிக்க முடியும்னு சொல்லும் போது ஐ கேன் பிளே. இந்த கேன்ன்ற விட முன்னுக்கு போட்டீங்கன்னு சொன்னா சரி. ஓகே, இதுவே நான் கிரிக்கெட் விளையாடணும் சொல்லும் போது I want to play. விரும்புறேன்னு தமிழ். ஓகே ஃபைன். அப்படி ஒரு வேலையை செய்யணும், ஃபார் எக்ஸாம்பிள் மக்கள் இதை எக்ஸசைஸ் செய்யணும், அரசாங்கம் வந்து இதை செய்யணும், அந்த மாதிரி ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு முன்னாடி சுட்ட போடணும். ஓகே, சுட்டுன்னு போது நம்ம கட்டாயம்ன்ற மீனிங் தான் யூஸ்வலா கேள்விப்பட்டிருப்போம். ஆனா ஒரு வேலையை நீ கட்டாயம் இந்த செய்யணும் என்ற மீனிங்ல வரும்போது இந்த ஷுட்ன்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். ஓகே, அந்த ஷுட்டுக்கு பதிலா மஸ்ட்ன்ற வேர்டை நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, என்ன சொன்னா நீங்க இந்த வேலையை செய்யணும்னு அர்த்தம். அதே மாதிரி நீடு டு கூட சொல்லலாம். ஐ நீட் டு கோ டு டெம்பிள் அப்படின்னா கோயிலுக்கு போகணும் அர்த்தம். ஓகே, மேக்சிமம் ஷுட்ன்ற வேர்டை யூஸ் பண்ணுங்க. ஓகே, செய்ய 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 முடியும் அப்படின்னு சொன்னா இது செய்ய முடியும். மக்களால் காசை மிச்சப்படுத்த முடியும்னு சொன்னா people can save money. ஓகே, அவ்வளவுதான். சொல்லும் போது people can save money. இதுதான் மெயின் பாயிண்ட். ஓகே, இப்ப என்னோட எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க எந்தெந்த வகையில அவங்களால காசை ஐ ப்ராப்ளம் ஹெல்த் இஷ்யூஸ் வரும்னு சொல்லும் போது இப்படி எல்லாம் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வரும்னு சொல்லியிருந்தோம். நான் இப்ப காசை மிச்சப்படுத்தலாம்னு சொன்னா எப்படி எல்லாம் மிச்சப்படுத்தலாம்? Transport செலவில்லை. டிரான்ஸ்போர்ட் செலவுகளை தவிர்க்கலாம். ஓகே, அடுத்தது வேற என்ன சொல்லுவீங்க? அப்ப இது உங்களால நிறைய எழுத இல்லாம இருக்கு. ஓகேயா ஃபைன். இப்ப அப்ப அதை அப்படியே இருக்கட்டும். ஓகே, அப்ப இதைத்தான் முதலாவது எழுதணும்னு அவசியம் இல்லை.
இப்ப ரெண்டாவது என்ன சொல்லிருக்கேன், டைமை வந்துட்டு மேனேஜ் பண்ணலாம்னு சொன்னீங்க. என்னென்ன மேனேஜ் பண்ணலாம்? traveling time குறைக்கலாம். அப்ப சொல்லும் போது இப்போ ஒரு மணியை வச்சு எழுதும் போது சிம்பிளா டிரான்ஸ்போர்ட்ன்றதை மட்டும் வச்சுதான் அவங்க எழுதக்கூடிய மாதிரி இருக்கு. கரெக்டா? அப்ப அதை வச்சு நம்ம உள்ள டீப் போக முடியாது. அப்ப பீப்புள் கேன் சேவ் மணி அண்ட் டைம்னு 2 பாயிண்ட்டை சேர்த்து எழுதிருங்க. ஓகே. இப்ப டைமை சேவ் பண்ணலாமா என்ன சொல்லுவீங்க? ஒன்று செலவுன்னு சொல்லும்போது டிரான்ஸ்போர்ட் செலவை குறைக்கலாம். பட் நேரத்தை மிச்சப்படுத்துறது டிராவலிங் டைம். அடுத்தது ஹலோ, சிம்பிளா யோசிங்க. சரி, ஓகே. பயணம் செய்யற காசையும் நேரத்தையும் மிச்சப்படுத்தலாம். அதை மட்டுமே எழுதுற மட்டும் எப்பவுமே. ஓகே, ஃபைன். இது எப்ப செய்யலாம்? ஆன்லைன் கிளாஸ் செய்யும்போது ஆன்லைன்ல செய்யற போது வீட்ல இருந்தே ஒர்க் பண்ணும் போதோ work பண்றதுனால இந்த மாதிரியான விஷயங்களை நம்மளால் தவிர்க்க முடியும் அப்படின்னா எப்பவுமே. ஓகேயா? ஃபைன். இதை வந்து நான் இங்கிலீஷ்ல எழுதணும். அப்ப அகைன் காரணத்தினால் அப்படின்னு போட்டு எழுதுவோமா, இல்ல இது நடக்கும் போது அப்படின்னு போட்டு எழுதுவோமா, இல்ல இது நடந்தால் கண்டிஷனா எழுதுவோமா? நம்ம போதுன்னு வந்துட்டு மேல வென்னு போட்டு ஏற்கனவே ஒரு வாட்டி எழுதிட்டு அப்ப திருப்பியும் அதே மாதிரி எழுதலாம். அப்படி எழுதாம வேற ஒரு பாயிண்ட் எழுதுவோமே. இப்ப நம்ம கண்டிஷனா கொடுப்போம், செய்தால் அப்படின்னு எப்பவுமே. ஓகே, சோ இஃப். ஓகே, சோ people and students continue தொடர்றாங்க. ஓகே, their work and studies from home. ஓகே, தொடர்ந்து செய்தால். ஓகே, ஃபைன். இப்ப அவர்கள் வந்து அஹ், அஹ், பயணத்தையும் காசு செலவையும் வந்து தவிர்க்கலாம். எப்பவுமே தவிர்க்கிறதுக்கு என்னன்னு சொல்லுவீங்க? Avoid. Avoid. அவாய்ட் பண்ணலாம். அப்ப அவாய்ட் பண்ண முடியும்னு சொன்னா தே கேன் அவாய்ட். கரெக்டா? ஸோ தே கேன் அவாய்ட் தி டிராவலிங் டைம் அண்ட் செலவுகளுக்கு பயண நேரத்தை மிச்சப்படுத்தலாம். செலவுக்கு Cost. Cost. காஸ்ட்னு சொல்லலாம். அதே மாதிரி எக்ஸ்பென்சஸ் சொல்லலாம். ஓகே, அது நல்ல வேர்ட். காஸ்ட்னு கூட சொல்லலாம், எக்ஸ்பென்சஸ். ஓகே, இதெல்லாம் தவிர்க்க முடியும். ஓகே, இதுதான் எக்ஸ்பிளனேஷன். இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும். அகைன் பர்சனலா கொடுக்கலாம், இல்ல ஸ்ரீலங்காவில் இப்படி இந்த ஆக்களை இவ்வளவு செலவழிக்கிறாங்க அந்த மாதிரி சொல்லலாம். இல்லைன்னு சொன்னா உலகம் ஃபுல்லா அந்த மாதிரி கொடுக்கலாம். நீங்களே இப்ப சொல்லுங்க, என்ன எக்ஸாம்பிள் கொடுப்பீங்க? சும்மா சொல்லுங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்கால இப்ப இவ்வளவு நேரத்தை வேஸ்ட் பண்றாங்க, அது இவ்வளவு காசு அவங்க பயணத்துக்காக செலவு பண்றாங்க, அந்த மாதிரி. விளங்கல? ஓகே, So, government. விளங்கல? Select people government. spend ஆ, இல்ல முதல்ல தமிழ்ல சொல்லுங்க, அது கரெக்டா கரெக்டா நம்ம போவோம். இதுதான் எக்ஸாம்பிள்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபார் லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ். எக்ஸாம்பிளுக்கு என்ன ஒரு வார்த்தை இன்ஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. இன்ஸ்டன்ஸ்ன்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் ஏற்கனவே எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணினதுனால அதே வார்த்தைக்கு பதிலாக இன்ஸ்டன்ஸ்ன்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். ஓகேயா? ஃபைன். இப்போ நான் சும்மா எழுதுறேன். ஓகேயா? ஸோ most of the government employees in Sri Lanka spent. இலங்கையில வந்து முக்கால்வாசி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் spent, okay, around 40% of their salary for travel to work. சும்மா தான் எழுதுறேன். ஓகே, இலங்கையில அரசாங்க உத்தியோகர்கள் அவன் சம்பளத்தை 40% வந்து போக்குவரத்துக்கே செலவழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஓகே, இது உண்மையா இருக்கணும் அவசியம் இல்லை. இந்த 40க்கு பதிலாக நீங்க 15 கூட நீங்க போடலாம், அது கூட விருப்பம்.
ஓகே. ஆனா மேல இருக்கிற பாயிண்ட்டுக்கு சம்பந்தமா நீங்க எழுதுனீங்கன்னு சொன்னா சரி. ஓகே ஃபைன். இப்ப இதுக்கு பதிலா இன்னொரு எக்ஸாம்பிள் நீங்க கொடுக்கணும்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களை வச்சு கொடுக்கலாம். நான் வந்துட்டு டெய்லி 300 ருபீஸ் வந்துட்டு என்னுடைய ஒர்க்குக்கு டிராவலிங்குக்காக செலவு பண்ணேன். இல்லாட்டி 2 ஹவர்ஸ் என்னுடைய ஜேர்னி டைம் இருக்கு. ஓகே அப்படி கொடுக்கலாம். இல்ல என் ஃப்ரெண்ட் இப்படி செய்யறாங்க அந்த மாதிரி கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இப்படி எப்பவுமே இப்படி ஒரு எக்ஸாம்பிள் எழுதலாம். அப்படி இல்லைன்னு சொன்னா ஓகேயா பர்சனலா கொடுக்கணும் எப்பவுமே. இப்போ ஐன்னு மேல கொடுத்துட்டோம். ஸோ மை ஃப்ரெண்ட் travels 2 hours every day to reach her ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு டெய்லி 2 hours ட்ராவல் பண்ணுறாங்க. ஓகே அண்ட் spends 300 rupees for persons. இப்படி நீங்கள் கொடுக்கலாம். ஓகே அப்படிதான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்படி நீங்கள் எக்ஸாம்பிள் கொடுக்கலாம். ஓகே ஆனால் நீங்கள் எழுதுகிற எக்ஸாம்பிள் வந்துட்டு அந்த மேலே எழுதிக்கிற பாயிண்ட்டுக்கு சம்மந்தமாக இருந்தால் சரி. ஓகே தானே. ஸோ ஃபைனலி இந்த பேராகிராஃபை முடிக்கணும். ஸோ therefore ஆகவே ஓகே study and work from home is really useful for people. மக்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளது தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே என்னுடைய வேர்ட் கவுண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னா அகைன் 64 வேர்ட்ஸ் வந்துருக்கு. ஓகே இது வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்றது. ஓகே அது இதுலயும் பார்த்தீங்கன்னு சொன்னா இது மெயின் பாயிண்ட். நேரத்தை மிச்சப்படுத்தலாம். எப்படி நேரம் மிச்சப்படுத்தலாம்ன்றதுக்கு எக்ஸ்பிளனேஷன், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஃபைனலாக அந்த பேசேஜை முடிச்சிருக்கு. ஓகே ஃபைன். இப்போ ரெண்டாவது எழுதும் போது என்னோட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே நிறைய வழி இருக்கு. இப்போ இது வந்து ஒரு பெட்டர் வழி. ஓகே என்ன சொன்னா another prominent benefit is that. ஓகே இன்னொரு நன்மை என்னன்னு சொன்னா ஸோ அந்த ப்ராமினன்ட் மீன்ஸ் முக்கியமான அர்த்தம். ஓகே ஸோ இதை ஞாபகம் வச்சிருங்க. ஆனால் நான் முக்கியமானதுக்கு என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம்? இது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லும் போது இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவோம். ஓகேயா ஸோ டக்குன்னு நமக்கு அந்த இம்பார்ட்டன்ட்ன்றது தான் ஞாபகம் வரும். அதை யூஸ் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. ஓகேயா பட் அந்த முக்கியமானதுன்றதுக்கு என்ன ஒரு நல்ல ப்ரொஃபஷனலான வேர்ட்ஸ் என்னென்னு சொன்னா ப்ராமினன்ட். ஓகே அதே மாதிரி சிக்னிஃபிகண்ட். ஸோ இந்த சிக்னிஃபிகண்ட்ன்றது இந்த நிறைய அப்படின்ற மீனிங்லையும் வரும். ஓகே அந்த நியூமரஸ் அதுக்கு பதிலாகவும் நீங்க சிக்னிஃபிகண்ட்ன்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். ஓகே அதே மாதிரி முக்கியமான என்ற மீனிங்லையும் சிக்னிஃபிகண்ட்ன்றது வரும். ஓகே ரெண்டுமே வரலாம். ஓகே ப்ராமினன்ட், சிக்னிஃபிகண்ட், பாராமவுண்ட் இந்த ரைட்டிங்ல நீங்க எழுதும் போது இந்த 3 வேர்டையும் யூஸ் பண்ணுங்க இம்பார்ட்டன்ட் இடத்துல. இந்த இம்பார்ட்டன்ட்டுக்கு வேற என்னென்ன வார்த்தைகள் இருக்கலாம் சொன்னா குறிப்பா ரீடிங்ல இது யூஸ் ஆகும். குரூசியல் அந்த பேக்ரவுண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதிருக்கோம். குரூசியல்னாலும் முக்கியமானது. ஓகே அதே மாதிரி கீ, கீனா நமக்கு சாவிதா ஞாபகம் வரும். முக்கியமானதுன்றதை கீன்னு சொல்லுவாங்க. ஓகே அதே மாதிரி வைட்டல், வைட்டல்னாலும் முக்கியமானது. ஓகே எசென்சியல் இவ்வளவு முக்கியமானதுக்குள்ள சினோனிம்ஸ். ஆனா நீங்க ரைட்டிங்லையும் ஸ்பீக்கிங்லையும் இனிமே நீங்க யூஸ் பண்ணும்போது ஓகே இது முக்கியமான ஒரு இடம் அந்த மாதிரி சொல்லும் போது இட்ஸ் அ ப்ராமினன்ட் பிளேஸ் இல்லைன்னா இட்ஸ் அ சிக்னிஃபிகண்ட் பிளேஸ்ன்ற விட இனிமே யூஸ் பண்ணுங்க. ஓகே அதாவது சொல்லியிருக்கேன் இதுல another prominent benefit is that. ஓகே ஃபைன். என்ன சொல்ல வரோம்? இப்ப நம்ம அந்த இது ரெண்டையும் சேர்த்து எழுதிட்டோம். ஓகே இப்ப ஒர்க் லைஃப் பேலன்ஸை வந்துட்டு ஆக்களால மெயின்டைன் பண்ண இல்லை. என்னோட இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? Pupils can maintain work and family balance. ஒர்க் லைஃப் பேலன்ஸ் என்ன சொல்றேன். ஓகேயா ஸோ அது அப்படியே எழுதுவோம். சாரி மக்களால் செய்ய முடியும் தானே. ஸோ பீப்புள் கேன் மெயின்டைன் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். ஓகே ஃபைன். இன்னொரு சின்ன ட்ரிக் ஒன்று சொல்லித்தரேன். ஓகே ஃபைன். இப்போ
அஹ், மாணவர்களால் ஃபுட்பால் மாணவர்கள் ஃபுட்பால் விளையாடுறாங்க என்ன இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? ஸ்டூடெண்ட்ஸ் பிளே ஃபுட்பால்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ விளையாட முடியும்னு சொல்லும் போது Can play ஸ்டூடெண்ட்ஸ் football. கேன் பிளே ஃபுட்பால். இந்த ஒரு வேலையை செய்ய முடியும் அப்படின்னு சொல்றத திருப்பி திருப்பி நம்ம பாத்தீங்கன்னு சொன்னா மேலையும் தே கேன் சேவ் மணி, திருப்பி அதே மாதிரி தே கேன் முடியும். அது ஒரே மாதிரியே எழுதாம ஓகே கொஞ்சம் வித்தியாசம் இல்லை பாத்தீங்கன்னா பீப்புள் கேன் மெயின்டைன் ஒரே மாதிரி எழுதாம எழுத போறீங்கன்னு சொன்னா ஒரு வேலையை செய்ய முடியும் அப்படின்றத நீங்க வேற எப்படி எழுதலாம்னு இதே சென்டென்ஸை இட் இஸ் ஈஸியர் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் டு பிளே ஃபுட்பால். இட் இஸ் ஈஸியர் அப்படின்னு போட்டீங்கன்னு சொன்னா ஒரு வேலையை செய்ய முடியும்னு அர்த்தம். ஓகே, இப்போ ஒரு வேலையை செய்ய முடியாதுன்னு இருப்போம். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் கேனாட் பிளே ஃபுட்பால்னு வரும். அத வந்து இட் இஸ் டிஃபிகல்ட் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் டு பிளே ஃபுட்பால். ஓகே, ஸோ ஒரு வேலையை என்னால் செய்ய முடியும் மக்களால் இதை வந்துட்டு ஒர்க் லைஃப் பேலன்ஸா மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல வரீங்கன்னா எப்பவுமே இப்போ பீப்புள் கேன் மெயின்டைன் இப்படியே நீங்க எழுதலாம். திருப்பி திருப்பி அதே மாதிரி எழுத வேணாம்னு ஃபீல் பண்றீங்கன்னு சொன்னா அதுக்கு பதிலாக இட் இஸ் ஈஸியர் ஃபார் பீப்புள் டு மெயின்டைன் ஒர்க் லைஃப் பேலன்ஸ். இதை நீங்க யூஸ் பண்ணலாம். ஓகே, ஓகே, டக்குனு இது ஞாபகம் வரலன்னு சொன்னா சிம்பிளா தே கேன் டூ இட் அப்படின்னு எழுதலாம். Fine. இதுதான் மெயின் பாயிண்ட். ஓகே, ஒர்க் லைஃப் பேலன்ஸா மெயின் இது பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஓகே, இப்ப அது என்னண்டு இப்போ ஒர்க் வீட்லயே ஒர்க் பண்றதுனால என்னோட ஒர்க் லைஃப் பேலன்ஸா மெயின்டைன் பண்ணா அது என்னோட எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க? ஹலோ, சும்மா உள்ள இங்கிலீஷ்ல வேணா இதெல்லாம் எழுத போறேன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை நம்ம இங்கிலீஷ்ல எப்படி மாத்துறேன்னு பார்ப்போம். ஹலோ, அப்போ இப்போ இஃப் சப்போ எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்றேன் என்னென்ன சொல்லலாம்னு சொல்லிட்டு. ஓகேயா, எக்ஸாம்பிள் சொல்லும்போது இப்போ ஒரு பாயிண்ட் எழுதுறீங்க ஆனா எதுவும் உள்ள எழுத வரலன்னு சொன்னா அந்த பாயிண்ட்டை மாத்திடணும். ஓகே, வேற ஒன்று எழுதலாம்னு சொல்லி இப்போ இதுக்கு என்னன்னு சொல்லுவீங்க? ஏன்னா வீட்டில் ஃபேமிலி மெம்பர்ஸோட நிறைய நேரம் செலவழிக்கக்கூடிய மாதிரி இருக்கு கரெக்டா. அதனாலதான் ஒர்க் லைஃப் அந்த மாதிரி அதை என்ன சொல்லுவீங்க கொஞ்சம் எலாபரேட்டா? Spend time with their family members. ஓகே, வேற என்ன சொல்லுவீங்க ஃபேமிலி மெம்பர்ஸோட செய்யறதுனால? வீட்டிலே இருந்து படிக்கிறதால அவங்க வேலையையும் இப்பயும் வீட்டு மெனக்கிட்டு ஒர்க்கையுமே இதையுமே ஈக்குவலா மெயின்டைன் பண்ண முடியும். ஃபேமிலி மெம்பர்ஸ் அதிகமா செலவழிக்க முடியும். இந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்க லைஃப் வந்து நல்லா இருக்கணும் எப்பவுமே. ஓகே, இதுதான் எழுத போறீங்கன்னு வைப்போம். இது பேச்சு வழக்குல சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறம் நீ எழுத்து வடிவத்தில் இதை எழுதினா எப்படி தமிழ் எழுதுன்னு பார்க்கும்போது என்னன்னு சொல்லலாம்? ஓகே, ஆக்களால் நிறைய நேரம் வந்து வீட்டோட செலவு செய்ய முடியும். வீட்டுல செலவு பண்ற ஆக்களோட ஃபேமிலி மெம்பர்ஸோட செலவு பண்ண முடிகிற காரணத்தினாலும் வீட்டு வேலைகளையும் இந்த வேலையையும் சமாளிக்க முடிகிற காரணத்தினாலும் அவங்களோட லைஃப் வந்து நல்லா இருக்கும்ன்ற மாதிரி எழுதும் வெப்பமே. ஓகே, அப்ப காரணத்தினாலன்னு சொன்னா என்னென்ன வேர்டு யூஸ் பண்ணுவீங்க? because of since. பிகாஸ் இல்லைன்னா சின்ஸ். ஓகே, மேக்ஸிமம் சின்ஸ்ன்ற வேர்டை யூஸ் பண்ணுங்க. அதுக்கு பிறகு யூஸ் பண்ணுன்னா பிகாஸ்ன்றதை யூஸ் பண்ணுங்க. ஓகே, சின்ஸ் folks can able to spend நிறைய டைம்ன்றது கன்சிடரபிள் டைம். ஓகே, கன்சிடரபிள் டைம் வித் their family as well as அண்டுக்கு பதிலாக யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, as well as. ஓகே, டூ இப்போ வீட்டு வேலைகளை ஈஸியாக இலகுவாக செய்ய முடியும் என்னன்னு சொல்லுவீங்க?
Can manage. இல்லைங்களா? Can manage. கேன் ஓகே கேன் மேனேஜ் இப்போ வீட்டு வேலைகளை Household work. ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்குன்றது ஹவுஸ் ஒர்க்னு சொல்லலாம். ஓகே ஒர்க்ஸ் இந்த மாதிரி செய்ய முடியும் காரணத்தினால். ஓகே தே கேன் மெயின்டைன் a good relationship with family. நல்ல ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணலாம் அந்த மாதிரி சொல்லியிருக்கு. ஓகே அகைன் கேன் இப்போ ஒரே மாதிரி எழுத ஃபீல் பண்ணிங்கன்னு சொன்னால் இது இட் இஸ் ஈஸியர் ஃபார் அந்த மாதிரி நீங்க எழுதலாம். ஓகே இதுதான் எக்ஸ்பிளனேஷன். எனக்கு இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும். ஓகே என்ன எக்ஸாம்பிள் கொடுப்பீங்க? ஓகே பர்சனலாக நீங்கள் கொடுக்கலாம், இல்லை ஸ்ரீலங்காவில் எப்படி இருந்துச்சு, இல்லை உலகம் ஃபுல்லாகவே ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்தால் பிறகு இப்படி இருக்கு என்ற மாதிரி வரும்போது என்ன சொல்லுவீங்க? சரி, இன்னொரு ஈஸியா ஒரு டெக்னிக் ஒன்று சொல்லி தரேன் எக்ஸாம்பிளுக்கு. இதை ஏதோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. ஓகே எல்லாத்துக்குமே இதே அதை போய் யூஸ் பண்ணாதீங்க, கண்டுபிடிச்சிருவாங்க. ஏதோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மட்டும். ஓகே என்னன்னு சொன்னா ரீசன்ட் ஸ்டடி கண்டக்டட் பை யூனிவர்சிட்டி ஆஃப் ஜாஃப்னா ஸ்டேட்ஸ். இதுல உங்களுக்கு பிடிச்ச ஒரு யூனிவர்சிட்டியை நீங்க போடலாம். ஓகே ஜஃப்னான்னு போடலாம், யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ, இல்லாட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜ், யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட், ஏதோ ஒரு யூனிவர்சிட்டி நீங்க போடுங்க. ஓகே போட்டுட்டு இதுக்கு பிறகு நீங்க என்ன எழுதினாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் மேலே இருக்கிற பாயிண்ட்டுக்கு சம்மந்தம் எழுதினா சரி. இப்போ என்ன ஃபேமிலிக்குள்ள ரிலேஷன்ஷிப் அதிகமாகும். ஓகே தானே? அப்போ சொல்லும் போது பாண்டிங் அந்த இணைப்பு தெரியும். ஓகே பிட்வீன் பேரண்ட்ஸ் அண்ட் தேர் சில்ட்ரன் increased by 70% after the introduction of online classes. ஆன்லைன் கிளாஸஸ் வந்ததுனால பேரண்ட்ஸுக்கும் சில்ட்ரன்ஸுக்கும் வந்து அந்த அவங்க இணைப்பந்தம் வந்து 70%. இந்த 70%க்கு பிறகு எத்தனை விதமானாலும் நீங்க கொடுக்கலாம், அது உங்களோட விருப்பம். ஓகே இதெல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு இடையில வந்துட்டு பாண்டிங் வந்து அதிகமாக இருக்கு, இல்லாட்டிக்கு டிவோர்ஸ் கேஸ் இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்த பிறகு டிவோர்ஸஸ் வந்துட்டு இவ்வளவு குறைஞ்சிருக்கு, எனிதிங் அது உங்களோட விருப்பம். ஆனால் இந்த மாதிரி ரீசன்ட் ஸ்டடி கண்டக்டட் பை இது போட்டீங்கன்னு சொன்னா இதுக்கு உங்களுக்கு பிடிச்ச ஒரு பெர்சன்டேஜை நீங்க போடலாம், உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒன்று நீங்க செய்யலாம். ஓகே ஆனால் மேலே இருக்கிற பாயிண்ட்டுக்கு சம்பந்தமா எழுதினீங்கன்னு சொன்னா சரி. அண்ட் அகைன் இதை நீங்க எல்லாத்துக்குமே எழுதிட்டு இருக்காதீங்க, ஏதோ ஒன்றுக்கு மட்டும் எழுதுங்க. அப்ப சிம்பிளா ஞாபகம் வச்சிருங்க, 3 பேராகிராஃப் நீங்க எழுத போறீங்க, அப்ப 3 எக்ஸாம்பிள் நீங்க கொடுத்தாகணும். அப்ப அதுல ஒரு எக்ஸாம்பிள் இப்படி பொதுவா எழுத போறோம்னு வைங்க, இன்னொரு எக்ஸாம்பிள் பர்சனலா கொடுக்க போறோம், இன்னொரு எக்ஸாம்பிள் நீங்க பர்சனலாவும் கொடுக்கலாம், இல்ல ஸ்ரீலங்கால அப்படி நடக்கு அந்த மாதிரி கொடுக்கலாம். ஓகே 3 எக்ஸாம்பிள் எழுதணும் மட்டும் ஞாபகம் வச்சிருங்க, அது எந்த கொஸ்டினா இருந்தாலும். ஓகே ஃபைனலி இந்த மெசேஜை முடிக்கணும். ஸோ ஓகே திஸ் இஸ் ரியலி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மக்களுக்கு வந்து உண்மையிலேயே உதவியானதான்னு சொல்லிட்டேன். ஓகே அதில் யூஸ்ஃபுல்னு போட்டுக்கோ, ஒரு ஹெல்ப்ஃபுல்னு போட்டுக்கோம். ஓகே ஸோ நான் இப்போ 2 பாயிண்ட்டுமே நம்ம எழுதி முடிச்சிட்டோம், சப்போர்ட் பண்ணுற 2 பாயிண்ட். இப்போ கன்க்ளூஷனுக்கு போக போகிறோம். ஸோ கன்க்ளூஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி டோட்டலாக எத்தனை வேர்ட் கவுண்ட்னு பார்க்கணும். அங்கே எக்ஸாமில் உங்களுக்கு கீழே நீங்கள் டைப் பண்ண கீழே வேர்ட் கவுண்ட் வந்துட்டே இருக்கு. ஓகே அதான் நீங்கள் இப்போ முன்னாடி பேப்பர் பேஸில் இருக்கும்போது என்னணும் இதுல வந்து வந்துட்டே இருக்கு. ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு வாட்டி ஏன்னா ஏற்கனவே எழுதியிருக்கோம், 250 வேர்ட்ஸுக்கு வருமானு பார்க்கணும். $267 வேர்ட்ஸ். அப்ப தாராளமா 250 வேர்ட்ஸுக்கு மேலேயே இப்பயே வந்துடுச்சு. நம்ம தாராளமா கன்க்ளூஷன் எழுத போகலாம். ஓகேயா ஃபைன். இப்போ நீங்க வேர்ட் கவுண்ட் கீழே பாக்குறீங்க, யோசிச்சு முடிச்சிட்டீங்க. ஓகே ஆனா ஒரு 210 வேர்ட்ஸ் தான் வந்திருக்கு. அப்படின்ற பட்சத்துல இன்னும் கொஞ்சம் டைப் பண்ணிட்டு கன்க்ளூஷனுக்கு வாங்க. ஓகேயா இல்ல கன்க்ளூஷன் எழுதும் போது 240 வேர்ட்ஸ் வந்தாலே நேரம் கன்க்ளூஷன் எழுத போயிடலாம், பிரச்சனை இல்லை. அண்ட் எனக்கு வந்து B1 4.5 இல்லாட்டி 5 அந்த ரேஞ்சுக்கு எழுதா போதும்னு சொன்னா நீங்க 200 வார்த்தைகள் சரியா எழுதினாலே போதும். ஓகே அந்த வேர்ட் கவுண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க மேனேஜ் பண்ணிக்கணும் சொன்னா சரி. இப்போ கன்க்ளூஷனுக்கு போவோம். கன்க்ளூஷன் போகும்போது
டு கன்க்ளூடுன்ற விட ஃபர்ஸ்ட் போட்டுருங்க. ஓகே ஓகே. ஆல்தோ இப்போ வீட்டில இருந்தே படிக்கிறது வேலை செய்யறது அதான் ஸ்டேட்மெண்ட். அப்போ ஸ்டடி அண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டில இருந்து படிக்கிறது வேலை செய்யறது. ஓகே. ஹேஸ் சம் நெகட்டிவ், ஒரு சில தீமைகள் இருந்தாலும், ஏன்னா நம்ம நன்மைக்கு தான் சப்போர்ட் பண்ண போறோம், அதனால ஒரு சில தீமைகள் இருந்தாலும், இன் மை ஒப்பீனியன் இட் ஹேஸ் நியூமரஸ் positives for people as I have mentioned above. குறிப்பிட்ட வகையில். ஓகே, கன்க்ளூஷன் இஸ் டன். ஓகே ஃபைன். இதுதான் ஒரு எஸ்ஏ ரைட்டிங் கான்செப்ட். பார்த்தீங்கன்னா இப்போ அது 260 வேர்ட்ஸ் கிட்ட வந்துச்சு, இது ஒரு 25 வேர்ட்ஸ் வருது. கிட்டத்தட்ட 290 வேர்ட்ஸ் கிட்ட ஓவரால் கவுண்ட் வந்துருச்சு. ஓகே, ஸோ இதுதான் ஒரு டாஸ்க் 2ஓட எஸ்ஏஸ். அண்ட் இதே விஷயத்தை தான் நம்ம எல்லா எஸ்ஏக்குமே செய்ய போறோம். ஓகே, எந்த சேஞ்சுமே வராது. இந்த ஒரு பேராகிராஃப் ஆரம்பிக்கிற இடம் மட்டும்தான் மாறும். ஓகே, இதுல எனது ப்ராமினன்ட் பெனிஃபிட் போட்டுருக்கேன் தானே, அதுக்கு பதிலாக ஒவ்வொரு எஸ்ஐஸுக்குமே இந்த ஸ்டார்டிங் இது மட்டும்தான் மாறுமே தவிர மற்ற எல்லாமே சேமா தான் வரும். ஓகே, ஒரு எஸ்ஏல நீங்க ஸ்ட்ராங்கா இருந்துட்டீங்கன்னு சொன்னா எல்லா எஸ்ஐஸுமே நீங்க ஈஸியா எழுதிடலாம். ஓகே, அண்ட் என்னடா இது பாத்தீங்கன்னு சொன்னா இவ்வளவு சிம்பிளா ஒரு சென்டென்சஸ் மேக் பண்ணி எழுதியிருக்கோமே, என்ன மார்க்ஸ் வரும்னு சொன்னா இப்படியே நீங்க சப்மிட் பண்ணாலே 7.5க்கு மேல ஷூரா வரும் இந்த எஸ்ஐக்கு. ஓகே, டெஃபினெட்லி வரும். அப்ப ஏன்னா உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடா ரொம்ப கஷ்டமான சென்டென்சஸ் எல்லாம் எழுத அப்படி சிம்பிளா எழுத சொல்றேன்னு சொன்னா, இப்போ நீங்க ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க, இப்பதான் ஸ்ட்ரைட்டா வரீங்க, பட் ஆக்சுவல் எக்ஸாம்ல லிசனிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் ரீடிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ரைட்டிங்குக்கு வருவீங்க. நம்ம ரீடிங் கிளாஸஸ் பார்க்கும்போது ரீடிங் எல்லாம் முடிக்கும் போது நீங்க ஃபுல் ஸ்ட்ரெஸ்ல இருப்பீங்க. ஓகேயா, எக்ஸாம் ஹோலை விட்டு வெளியில வந்தா போதும்ன்ற மைண்ட் செட்ல தான் இருப்பீங்க. அந்த டைம்ல தான் நீங்க ரைட்டிங் செய்ய வேண்டி வரும். ஸோ அப்ப இருந்துட்டு நான் ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஐடியாஸ் எல்லாம் யோசிச்சு ரொம்ப வித்தியாசமா எழுதுவோம் ட்ரை பண்ணிக்கணும்னு சொன்னா கண்டிப்பா முடியாது. ஓகே, இது ஃபர்ஸ்ட் திங். ரெண்டாவது, சிம்பிளா எழுதி மிஸ்டேக்ஸ் இல்லாம எழுதுறீங்கன்னு சொன்னா நல்ல ஸ்கோர் வரும். ரொம்ப ஓகே நம்ம சென்டென்ஸை கொஞ்சம் நம்ம வித்தியாசமா எழுத ட்ரை பண்ண போய் மிஸ்டேக்ஸ் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்துட்டு மார்க்ஸ் பெரிய லெவல் எஃபெக்ட் ஆகும். ஓகே, ஸோ சிம்பிளா எழுதுங்க, அந்த சென்டென்ஸ் கரெக்டா எழுந்தா சரி. ஓகே,